ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறைந்த மலையின் நிழலில் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பார்க்கலாங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ஷோவாகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு சாயங்கால வேளையில் மழை நன்றாக பெய்து கொண்டிருந்தது. அந்த மலை சாரல் ஜன்னலின் வழியாக வீட்டுக்குள் மெதுவாக வந்தது. மெதுவாக வாடை காற்றும் வீசியது. தீபாவின் கைகளில் இருந்த காஃபி கப் ரொம்ப சூடாக இருக்குது. அப்படி சூடாகவே இருந்தாலும் அவளோட கண்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வாசற்படியவே நோக்கி பார்த்துட்ருக்கா. ஏன் அப்படின்னா அரவிந்த் இன்னுமே வீட்டுக்கு வரல. அவங்க 2 பேருக்குமே கல்யாணமாகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. காதல் கல்யாணம் தாங்க. ஆனால் அந்த காதல் கல்யாணத்தில் இப்போ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட சொல்லலாம். ஒரு அமைதி 2 பேருக்குமே ஒரு அமைதியான ஒரு இடைவெளி வந்துருச்சு. அதில் அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எப்போவுமே அரவிந்த் இப்படி இருக்க மாட்டாங்களே, இப்போ திடீர்னு என்ன ஒரு இடைவெளி அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறாள். அரவிந்த் வீட்டுக்கு வர்றான். அவன் வரும்போது மணி 7 இருக்கும். ஆனால் அவனோட முகத்தில் சிரிப்பு இல்லை. அமைதியாகவே என்ன பண்ணுறான், போய் அவனோட ஷர்ட்லாம் கழட்டி ஹேங்கரில் மாட்டி விட்டுட்டு தீபா அவளை பார்த்து கேட்குறான், ஏங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லைம்மா எனக்கு வேண்டாம், கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாகவே போயிடுறான். தீபா எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. ஆனால் அவளோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தேகம். இப்போ எல்லாம் அரவிந்த் ஏன் அடிக்கடி இப்படியே பேசாமல் போயிடுறாரு, இப்படி இது வழக்கமாகவே ஆயிடுச்சு, இவரோட அமைதிக்கான காரணம் என்ன, அந்த மௌனத்துக்கான காரணம் என்னவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளோட மனசுக்குள்ளே ஒரு வித குழப்பம் ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டே அரவிந்த் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனோட ஃபோனுக்கு சத்தமே இல்லாமல் ஒரு மெசேஜ் வருது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தீபா எடுத்து பார்க்குறா. நீ எப்போ வரேன்னு சொல்லு, அவங்க சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு மெசேஜ் ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து வருது. இதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. யார் இந்த ஸ்ருதி, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறாள். பொழுது விடிந்தது. அடுத்த நாள் அரவிந்த் என்ன பண்ணுறான்னா, வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். திரும்ப ஆஃபீஸ்லேருந்து ஆனால் வீட்டுக்கு வரல. தீபா மொபைல் எடுத்து பார்க்குறா. அப்போ அவளுக்கு 1 மணிக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எனக்கு இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, நான் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. வேறு எந்த ஒரு செய்தியுமே அதில் வரல. மழை சரியான மழை, கொட்டுன்னு கொட்டி தீர்க்குது. கரண்ட்டு கூட இல்லை. இந்த மெழுகுவர்த்தியை மட்டும் பற்ற வச்சுட்டு தீபா அமைதியாக இருக்கா. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. தீபா என்ன பண்ணுறா அப்படின்னா, அரவிந்த் வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் கதவை திறந்து பார்க்குறான். அப்போ கதவை திறந்து பார்க்கும்போது யாருமே இல்லை. நல்லா எட்டி வெளியில் பார்க்குறா. ஆனால் கதவுக்கிட்டேயும் யாரும் இல்லை, வெளியிலையும் யாரும் இல்லை. ஆனால் ஒரு கவர் மட்டும் அவள் வாசப்படி முன்னாடி கிடக்கு. அதை அவள் எடுத்து பிரித்து பார்க்கும்போது அது அரவிந்த் எழுதின மாதிரியே அவளுக்கு தோணுது. ஆனால் அதில் எழுதியிருக்க கையெழுத்து அரவிந்தோடது கிடையாது. அவள் ஒரு விதமான நடுக்கத்தோடு என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாள். உன் கணவர் உண்மையிலேயே யார் அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அந்த லெட்டரை படித்தவுடன் தீபா உடல் நடுங்கியது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த ஒரு மெசேஜ் ஒரு நிமிடம் அவளை பரிதாபத்தில் தள்ளிவிட்டது. அடுத்த நிமிடம் கோபத்தில் கொதிக்க வைத்தது. ஸ்ருதி யார் என்ற கேள்வி மனதை வெட்டியது. அவள் மொபைலை மேலும் கீழுமாக ஸ்க்ரோல் செய்தாள். ஆனால் இதை தவிர வேறு எந்த சாட்சியும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அவளது கண்கள் அரவிந்தின் முகத்தில் நிமிடம் ஒன்றுக்கு சென்று நின்றன. அவனை நேரில் சந்திக்கலாமா, இல்லை என்றால் இப்போது அவனை பற்றிய உண்மையை தேடலாமா என்று அவள் யோசித்து கொண்டே இருந்தாள். அடுத்த நாள் காலையில் அரவிந்த் வழக்கம் போல் அலுவலகத்திற்கு கிளம்பினார். ஆனால் தீபா வேறொரு முடிவெடுத்திருந்தாள். அவனுக்கு பின்னால் அவனுக்கு தெரியாமல் சுவாரஸ்யமாக பின்தொடர முடிவு செய்திருந்தாள். தீபா தனது சிரிப்பு முகமூடியுடன் அரவிந்த் காரை விட்டு கிளம்பியதும் அவள் பைக்கை எடுத்துக்கொண்டு அவன் பின்னோக்கி சென்றாள். அரவிந்த் தனது அலுவலகத்தை தாண்டி ஒரு பழைய வீதியில் சென்று கொண்டிருந்தார். அது ஒரு பழைய கெட்டியான கட்டிடம். அதற்குள் நுழைந்தார் அரவிந்த். அது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு பழைய கட்டிடம். உள்ளே சென்று பார்த்தால் அது ஒரு அலுவலகமாக இயங்கிக் கொண்டிருந்தது. இது என்ன இடம் என தீபா வெறித்து பார்த்தாள். அந்த கட்டிடத்திற்கு வெளியில் ஸ்ரீ ஹரிஸ் டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு பலகை தொங்கிட்டு இருந்திருக்கு.
தீபா வந்து ஷாக் ஆயிட்டா. டிடெக்டிவ் ஏஜென்சியா? அரவிந்துக்கு இங்கே என்ன வேலை இருக்கும்? அவர் இங்கே என்ன செய்கிறாரு? அவளால் வெளியில் நிற்கிறதற்கும் சாத்தியமில்லை. அதே சமயம் உள்ளே சென்று நேரடியாக சந்திப்பதும் அவ்வளவு நன்றாக இருக்காது. ஒரு மூலையில் மழையில் நனைந்தபடியே கண்ணாடி ஜன்னல் வழியே உற்று பார்த்தாள். உள்ளே அரவிந்த் ஒரு ஆணிடம் பேசி கொண்டிருந்தார். அவங்க செய்கிறத பற்றி முழுசாக கண்டுபிடிக்கணும். அவங்க நம்ம வாழ்க்கையில் இப்போ எந்த ஒரு தவறையும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. தீபா கேட்டதுமே திகைத்து போனாள். அவங்க யாரை சொல்கிறாரு? நம்ம வீட்டில் தான் சிக்கல் இருக்கே, அது என்னவா இருக்கும்? அவளோட கண்களில் குழப்பமும் பயமும் ரொம்ப அதிகமாயிருச்சு. அந்த நேரத்தில் ஒரு குரல், மேம் நீங்கள் யார், இங்கே யாரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தீபா திரும்பி பார்த்தால் ஒரு 19 வயது ஒரு பையன். அவளை சந்தேகத்தோடு பார்க்குறான். இவங்களுக்கு இங்கே என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். தீபா வந்து யோசிக்க வேண்டிய நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, ஓ நான் வழி தவறி வந்துட்டேன், மன்னிக்கணும் என்று சொல்லிவிட்டு அவசரமாக வேகமாக என்ன பண்ணுறான்னா பின்னோக்கி போகிறா. பைக்கை வெளியில் எடுத்துட்டு அவளோட மூளைக்குள்ளே ஒரே குழப்பமாகவே இருக்குது. அரவிந்த் யாரையாவது ஃபாலோ பண்ண சொல்கிறாரா? இல்லைன்னா என்னமோ ஒரு ரகசியம் இருக்குது. ஆனால் அந்த ஸ்ருதி யார்? வீட்டுக்கு வந்து விட்டதும் வீட்டில் அமைதியான சத்தம், அமைதி அப்படியே தொடருது. அவளுக்குள்ளார ஒரு குழப்பமாகவே இருக்குது. என்னவா இருக்கும்? அந்த ஸ்ருதி யார்? இவர் ஏன் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கிட்ட போய் பேசணும்? என்ன காரணமாக இருக்கும்னு அவளுக்குள்ளாரையா போட்டு குழப்பிக்கிறாள். அடுத்த நாள் காலையில் தீபா அலமாரியிலிருந்து ஒரு பழைய ஆடியோ ரெக்கார்டரை எடுத்தாள். அது அவருடைய அப்பாவின் பழைய சொத்து. அவளது திட்டம் அரவிந்தின் பையை சுருக்கமாக சோதித்து ஏதாவது சாட்சிகள் இருக்கிறதா என்று பார்ப்பது. அரவிந்த் குளிக்க சென்ற நேரம் பார்த்து அவளது கண்கள் அவனது பையை சோதிக்க தொடங்கியது. அவனது பையிலிருந்து ஒரு லெட்டர் மாதிரி அவள் எடுக்கிறான். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, காலையில் 10 மணி, ரோஸ் வீதி, வீடு எண் 17, எதையும் தவற விடாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. தீபாவின் மூச்சு நடுங்கியது. அந்த தேதி வர இன்னும் 3 நாள் தானே இருக்குது. அந்த இடம் யாருடையது? என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவள் யோசித்த அந்த 3 நாட்களுமே வந்துருச்சு. தீபாவின் மனம் முழுக்க பதட்டமும் பயமும், அதே சமயம் ஒரு உண்மை வெளிவரப்போங்கிற உற்சாகமும் அவளுக்குள்ளே இருக்குது. காலையில் மணி 9:30 இருக்கும். தீபா என்ன பண்ணுறா அப்படின்னா, பைக் எடுத்துக்கிட்டு ரோஸ் வீதிக்கு போகிறான். நம்பர் 17 அந்த வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி போய் கண்டுபிடிச்சிட்டா. அந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருந்த ஒரு பழைய பங்களா. வாசலில் நல்லா பூவெல்லாம் போட்டு கோலங்கள்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது, அமைதியாகவும் இருக்குது. தீபா வந்து யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மரத்தடியில் போய் பின்னாடி நின்று அவள் பார்க்குறா, அரவிந்த் வர்றானா அப்படின்னு சொல்லிட்டு. மணி கரெக்டாக 10 இருக்கும். அரவிந்த் வந்து காரில் வந்து இறங்குறாரு. பின்னாடி ஒரு பெண் வந்து இருக்காங்க. அவங்க யாருன்னா அந்த ஸ்ருதி. ஆனால் தீபாவை வந்து அதிர வச்சது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட கையில் வந்து ஒரு குழந்தை இருக்குது. அவங்க கூட ஒரு பிள்ளையா? தீபா ரொம்ப சோகத்தில் அழுகிறதா இல்லை கோபத்தில் கத்துறதா அப்படின்னு அவளுக்கு ஒன்றுமே புரியலை. அடுத்த நிமிஷமே வந்து ஒரு குரல் கேட்குது, ஏய் நீங்கள் யார், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அது யாருன்னு பார்த்தா ஒரு போலீஸ்காரர். தீபா பதறிக்கிட்டே என்ன பண்ணுறா அப்படின்னா, நடந்த உண்மையெல்லாம் அவள் சொல்கிறா. அவருக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அம்மா, இந்த வீடு ஒரு ரகசிய ரிஹேபிலிட்டேஷன்ஸ் ஹோம். அதாவது வந்து இதை பற்றி வெளியுலகத்துக்கெல்லாம் தெரியக்கூடாது. உங்கள் கணவர் வந்து அதுக்காகவே பணி செய்கிறாரு. தீபாவுக்கு ஒரே ஒரு ஷாக்லேருந்து அவள் வெளிவந்த மாதிரி இருக்குது. அரவிந்த் வந்து ஒரு டிடெக்டிவ்லாம் இல்லை கிடையாது. அவர் வந்து குழந்தை மீட்பு அமைப்பில் வந்து வேலை செய்கிறாரு. அந்த போலீஸ்காரர் வந்து மெல்ல சிரிக்கிறாரு. அந்த குழந்தை ஒரு கடத்தல்லேருந்து கொண்டுட்டு வந்து இங்கே பாதுகாப்பாக நாங்கள் வச்சுருக்கோம். அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்காக தான் அந்த ஸ்ருதிங்கிறவங்கள நாங்கள் காவலாளியாக போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. தீபா வந்து எதுவுமே பேசலை. அவளோட கண்கள் வந்து பனி போல் உறைந்து போச்சு. அரவிந்த் வந்து என் கணவர் இதெல்லாம் செய்து கொண்டு இருந்தாரா, நான் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டனோ அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளேயே அவள் நினச்சிக்கிறா. அவள் நெஞ்சத்தில் ஏதோ ஒரு குற்ற உணர்வு, அதே நேரத்தில் ஒரு உள்நோக்கமும் வேற அவளுக்குள்ளார இருக்குது. இருந்தாலும் அவள் அந்த சந்தேகங்கள் வந்து பொய்யானவையாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை அது வந்து உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் வந்து வீட்டுக்கு போகிறான். மனசு முழுக்க ஒரு விதமான கலக்கம் அவளுக்குள்ளே இருக்குது. அரவிந்த் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. தீபா அவனை நேரடியாக பார்க்குறா. நீ என்னை ஏமாற்றலல்ல, ஆனால் என் மேலே நம்பிக்கை இல்லையா? இவ்வளவு நாள் என்னிடம் சொல்லியிருந்தல்ல, நானே உன்னோட சகோதரியாக இருந்திருப்பேன்.
அரவிந்த் அதிர்ச்சியில் இருந்தான். தீபா, நான் உன்னிடம் எதையுமே மறைக்கலை. இது ரகசிய பணி, என்னால் சொல்ல முடியவே முடியாது. அதை எப்படி நான் உனக்கு சொல்ல முடியும்? அது மாதிரி நான் உனக்கு துரோகம்லாம் பண்ணது கிடையாது. உனக்கு துரோகம் பண்ணதும் நான் நினச்சதும் கூட கிடையாது அப்படின்னு அரவிந்த் சொல்கிறான். தீபாவோட கண்களில் அப்படியே நீர் துளி ததும்பி வருது. அந்த மெசேஜ், அந்த ஸ்ருதி அரவிந்துக்கு வந்து சிரிப்பு தான் வருது. அது ஒரு டிராஃப்ட் மெசேஜ். நம்முடைய பணி வந்து வேறு யாருமே கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு சின்ன குறியீடு, அவ்வளவுதான். அந்த பெண்கள் எல்லாருமே போலீஸோட பாதுகாப்பில் இருக்கிறவங்க தான். தீபா மெதுவாக தலை நிமிர்ந்தாள். ஆனால் அவள் மனதில் இன்னும் ஒரு குழப்பம்தான். அவன் உண்மையை சொல்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே இன்னுமே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. நம்ம வீடியோவுக்கு இடையில ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. பைமோட் e-shopping இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குங்க. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதிலையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து கம்மியான விலையில் கிடைக்கும். நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அன்று இரவு தீபாவுக்கு தூக்கமே வரவில்லை. அரவிந்த் தூங்கிக் கொண்டிருந்த போது அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். நம்பிக்கையை மீண்டும் வந்து நம்ம கட்டி எழுப்பணும்னா உண்மையை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளார தோணுது. அடுத்த நாள் அவள் நேராக ஸ்ரீ ஹரிஸ் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு போகிறா. அவளிடம் இருந்தது ஒரு துணிவு, ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் வந்து அவளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அங்கே போனோடனே இவ கேட்குறான், அரவிந்த் வந்து இங்கே என்ன வேலை அரவிந்துக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறேன், மேம் உங்களை நாங்கள் வந்து எதிர்பார்க்கலை, ஆனால் நீங்கள் வர்றது நல்லது தான். தீபா குழம்பி போயிருக்கான். ஏன் நல்லது? அவளுக்கு ஒரு கேஸ் ஃபைலை வந்து எடுத்து காட்டுறாரு. அதில் உள்ள புகைப்படம். அரவிந்த் ஒரு பெண்ணோடு மிக நெருக்கமாக இருந்தார். அந்த பெண் ஸ்ருதி அல்ல, வேறொருத்தவங்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது யாருன்னு பார்த்தா மாயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அது உங்கள் கணவர் தான். ஏமாற்றம் இல்லையா என்பதை நாங்கள் நிரூபிக்க முடியாது. ஆனால் அவர் சில விஷயங்களை இரட்டை முகத்துடன் நடத்துகிறார். அந்த குழந்தை மீட்பு திட்டம் உண்மைதான். ஆனால் அந்த ஸ்ருதியோட மட்டும் இல்லாமல் இன்னொருவரும் இருக்கிறார். தீபா ஒரு நிமிடம் சொல்கிறதே மனசு உடைஞ்சு போச்சு அவளுக்கு. அவள் யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க மாயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாயா அப்படிங்கிற பேர் தீபாவோட மைண்டு ஃபுல்லாக அப்படியே மாயா மாயான்னு ஒலிக்குது. அவள் அந்த பெண்ணை யாராக இருக்கலாம் என்று கற்பனை செய்ய முடியாமல் தவித்து போனாள். இவள் யார்? இந்த கதையில் இப்படி ஒரு மாயா எதற்கு என்ற கேள்வி அவளுக்கு மனதில் பரபரப்பாக பரிமாறிக்கொண்டிருந்தது. டிடெக்டிவ் மெதுவாக பேசினார். மாயா ஒரு பத்திரிகை ஆசிரியர். அவளும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் முடங்கி கொண்டிருந்தாள். அந்த குழந்தைகள் அவளுடைய முன்னாள் வழக்குகள். தீபா கண்ணீர் படிந்த கண்ணோட்டத்தில் சிந்திக்க ஆரம்பித்தாள். அவள் கடவுளை நம்பி வீட்டிற்கு திரும்பினாள். அரவிந்திற்காக காத்திருந்தாள். அரவிந்த் வீடு வந்தபோது தீபா திடீரென கூறினாள், அரவிந்த், நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு என்ன மறைச்சிட்டேன். நான் நினைத்ததை உன்னிடம் சொல்லவே இல்லை. நான் உண்மையை சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்போ நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அரவிந்த் அதிர்ந்து அவளிடம் பார்த்து, நீ ஏன் இப்படி பேசுகிற என்று கேட்டார். அவன் கண்களில் வஞ்சனை இருந்தது. உனக்கான விஷயம் நான் ஏற்கனவே யோசித்தேன். ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன். பின்னர் தீபா அதை கூறினாள். உன் கதையை புரிந்தேன். இப்போது நீ என்னை பிரியக்கூடாதவளாக நினைப்பாய். அரவிந்தின் முகத்தில் சிந்தனைகள் ஓடின. நான் உன்னுடைய வாழ்வில் இதுவரை ஒரு பாத்திரத்தை மறைத்தேன், அந்த மாயா. அதுவும் ஒரு மகிழ்ச்சி பெற்ற ஒரு மாற்றத்தை உருவாக்கிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான். அரவிந்துக்குள்ளே வந்து ஒரு சிரிப்பு. அதோடு அவன் கீழே விழுந்து கிடந்த கடிதத்தை எடுத்து தீபாவிடம் கொடுத்தான். இந்த கடிதம் உனக்கு நான் எதையும் மறைக்கவில்லை என்பதற்கு சான்று. மாயா அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது எதுவும் இல்லாமல், ஆனால் நான் உனக்கு சொல்லாத காரணமும் இருக்கிறது. தீபா அந்த கடிதத்தை திறந்து படித்தாள். எனக்கு சொன்னது போல என் வாழ்க்கை புதிய ஒரு பாதையை நோக்கி சென்றது. மாயா, குழந்தைகள், அவை அனைத்தும் இருந்தாலும் உன்னுடைய காதல் முக்கியமானது. நான் உனக்கு மனதில் உள்ளதை சொன்னேன். இப்போது என்னுடைய உண்மையை முழுமையாக புரிந்து கொண்டேன். அரவிந்த் இதுவரை யாரிடமும் தெரிவிக்காத உண்மைகளை அதிர்வுடன் கூறினான். நான் ஒரு முன்னாள் போலீஸாக இருந்தேன். நான் விட்டு சென்ற பொழுதுகளுக்கு பிறகு எனக்கு அருவருப்பான வாழ்க்கையில் நான் தவிர்க்க முடியாத பாதையில் ஈடுபட்டேன். ஆனால் நான் உன்னை அனுபவித்தேன், உன்னோடு வாழ்ந்தேன். நீ எனக்கு ஒரே உண்மையான காதலாக இருந்தாய். தீபா கண்களில் மீண்டும் சிரிப்பு மற்றும் கண்ணீர் கலந்தன.
அவளுக்கு புரிந்துவிட்டது. வாழ்க்கையின் அனைத்து தடைகளையும் சந்தித்தும் அவள் இன்னும் அரவிந்துக்காகத்தான் கடைசியில் இருக்க வேண்டியதுதான். நீ என் இதயத்தை கடந்தாலும் நான் உன்னை எப்போதும் நம்புவேன். எப்போதும் நினைத்தாலும் உன் காதல் என் வாழ்வின் அடித்தளம். அரவிந்த் சத்தம் போட்டு சிரித்தான். இருவரும் ஒரே நேரத்தில் கண்ணீர் மற்றும் சிரிப்புடன் 1 நிமிடம் கழித்தனர். அவர்கள் காதல் இப்போது புதிய பாதையை நோக்கி எளிமையாக விரிந்தது. மாயா மற்றும் குழந்தைகள் அந்த வாழ்க்கையை புறக்கணிக்கப்படவில்லை. ஆனால் இந்த காதலுக்கு இடம் கிடைத்தது. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி வேணுமா அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும்.